நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க போறதுக்கு முன்னாடி நமது குருமார்கள் நம்மளை பல சம்பவங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு எப்படி நம்ம டிசிஷன் எடுக்கிறோம், என்ன மாதிரி பேசுறோம், என்ன மாதிரி ரியாக்ட் பண்றோம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. குருமார்களே உங்க கூட வந்தெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட தேவதைகள் இருக்கு. 4 தேவதை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம சேஃப்டிக்கு போட்டுட்டு அதோட வேலையே ரிப்போர்ட்டிங் தான். நீங்க என்ன பண்றீங்க, எங்க போறீங்க, யாரை பாக்குறீங்க, என்ன மீட் பண்றீங்க, என்ன பேசுறீங்க, உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கு, உங்களோட மைண்ட் இதுக்கப்புறம் நிலையா நிக்குமா நிக்காதா அனைத்தையும் சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதுக்கு எதுக்கு அந்த தேவதைகளுக்கு இருக்கு. அந்த தேவதைகள் என்ன பண்ணும், அடுத்தது வேலையை பார்க்கத்தான் செய்யும். நான் பேசும்போது எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, எதுவோ மாயாஜால தந்திரம் மந்திரம் மாதிரியே பேசுறானேன்ற மாதிரிதான் இருக்கும். நான் கேக்குறேன், எது மாயாஜால தந்திர மந்திரம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? ஒரு செடியிலிருந்து அழகான ஒரு மலர் பூக்கிறது. இது எவ்வளவு பெரிய மிராக்கிள், இது எவ்வளவு பெரிய அதிசயம். நீங்க அதே மாதிரி ஒண்ணு பண்ணி காட்டுங்க பார்ப்போம். பண்ணுங்க. நீங்க எப்படி பண்ணுவீங்க? அது எவ்வளவு பெரிய மிராக்கிள் அது. அதுக்கு அடுத்து ஒரு குருவி எவ்வளவு அழகா வானத்துல உயர உயர பறக்குது. அது என்ன மாதிரி ஒரு அழகு. நீ ஒரு குருவி அப்படி செஞ்சு காட்டுங்க. ரியல் குருவி என்ன மாதிரியான அழகு. இந்த உலகத்துல பாக்குறதுக்கு எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. பாக்குறதுக்கு, பேசுறதுக்கு, பழகிறதுக்கு எல்லாமே இருக்கு. எது உங்களுக்கு தேவை அதை மட்டும் எடுத்துக்க. கண்டதை தொடாதீங்க. கண்டதை வச்சீங்கன்னா பஞ்சாயத்து தான். உங்களுக்கு என்ன தேவையோ சூஸ் பண்ணி அதுல நிலைத்திருங்க. 10, 15 நீங்க போனீங்கன்னா எதுல நிலைத்து இருப்பீங்க? நீங்க உங்களுக்கு எது வருமோ அதை தொழிலா மாத்திக்கிட்டு அதை தொழிலா மாத்தினா மட்டும்தான் வருமானமே கொடுக்கும். ஏன் இன்ட்ரெஸ்டே இல்லாத விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு தான் இருக்கணும். கடன் வாங்கி எப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல ஒரு விஷயம் பிடிக்கலையோ மறுபடியும் போய் நீங்க கடன் கட்டிட்டு தான் இருப்பீங்க. இந்த வாழ்க்கையே எதற்காக வாழ்றோம் நீங்க நினைக்கிறீங்க? இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கா, கடன் வாங்குறதுக்கா? ஒண்ணும் கிடையாது. மனம் ஆடிக்கிட்டு இருக்கு, இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. ஊருக்குள்ள இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்குது. ஆத்மால இருந்து வெளியில வந்ததுதான் மனம். அதுவும் தனியாலாம் வரல. ஆன்மாவோட குழந்தை தான் மனசு. அப்போ அந்த ஆன்மா என்பது எப்படி? அந்த ஆன்மா என்பது பரபிரம்மமா இருக்கு. அதுல இருந்து வெளியில வந்தது மனம். அது இஷ்டத்துக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் தான் நல்லவன், நீ கெட்டவன், நீ இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அகங்காரத்தோட ஆணவத்தோட உச்சியில ஆடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மைண்ட் தான் யாருன்றத உணர்ந்து மறுபடியும் ஆத்மாலேயே போய் லயமாயிருச்சு, ஒன்னா கலந்துருச்சுன்னு வைங்க. அதான் மோட்சம், அதான் முக்தி, அதான் சமாதி.